Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பாவக்காய் வச்சு பார்க்கலாம். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 6 பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்லையே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு 15 மினிட்ஸ் சிம்லையே குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ நமக்கு சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.